Daily. Taste the Daily. ராகவ் பண்டிட் எங்கே வர்றாரு? தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வந்து எங்கே போய் சேர்றாரு? பாஜக ஆதரவோடு பாஜகவுக்கு ஜோசியம் பார்த்தவர் இப்போ தாவேக ஆஸ்தான ஜோசியர் ஆகிட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா சசிகலாவிடம் ஏமாற்றிய பணம் பலாயிரம் கோடி ரூபாய் நிலந்திருக்கு. இந்த ராகன் பண்டிட் இந்த கிளி ஜோசியர் இப்போ விஜயை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக மாறிட்டார். மாறிய பிறகு தான் இவர் யார் வெளி உலகத்துக்கு தெரியும். விஜய் இவர் கேட்காது செய்ய மாட்டாரியா? ஐஏஎஸ் போஸ்டிங்லாம் இவர் தான், ஐபிஎஸ் போஸ்டிங்லாம் இவர் தான். நல்ல வேலை பிரேமலா 2 நாள் காலி பண்ணிச்சு. இந்த கிளி ஜோசி வெற்றி வேல்கிட்ட ஐயா எனக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் வாங்கி கொடு, ஐயா எனக்கு ஈரோடு எஸ்பி வாங்கி கொடு, எல்லாம் 2 கோடி 3 கோடி கூட கொட்டிட்டு போயிட்டாரு. நான் அங்கே போய் திருட போகிறேன். உக்ரைன் வார் நிறுத்தம், விஜய் தொலைபேசி புடினோடு தொடர்பு கொண்டார். ஒரு வாரத்தில் வந்திருக்கு செய்தி. ஒரு வாரத்தில் சாப்பிட்றதுலாம் வருதா பார்த்தீங்களா? ஜெகதீஷ் பழனிசாமி வேஷத்தை வேலை இவர் எடுத்திருப்பார். மொத்தத்தில் இப்போ ஒரு ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராடு, 2ஆம் நம்பர் ஃப்ராடெல்லாம் இல்லை. சைதாப்பேட்டை கோர்ட்டில் கேஸ் நடந்து அது இப்போ தான் ரிலீஸ் ஆகிடுது. இவர் தான் முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி அரசு ஆலோசகர். அரசுக்கே அஸ்ட்ராலஜி தான். நல்ல வேலை தமிழ்நாடு தப்பிச்சது. பெரியார் ஆவிய ரூபத்தில் வந்துட்டார். அம்மையார் காலத்துலேருந்து போலி நிலங்கள் மோசடி பல்வேறு இவர் மேலே இருக்குது. அப்பப்போ நாடு மாநிலம் மாறி மாறி குழப்பம் நடத்திட்டு இருந்த ராகவ் பண்டிட் இவருடைய சொத்து மதிப்பு இப்போ எவ்வளோ சார் இருக்குது? பல ஆயிரம் கோடி சேருங்கிறார். பல ஆயிரம் கோடி. ஜெயலலிதாவை ஏமாற்றிருக்கார், சசிகலாவை ஏமாற்றிருக்கார். அவர்கள் மக்களை ஏமாற்றினார். சசிகலா ஜெயலலிதாவோ மக்களை ஏமாற்றினார்கள். இவர் இருவரையும் ஏமாற்றினார். அதனால எதுவும் பதில் கேட்கல. இப்போ அவருக்கு பவர் இல்லை, பணம் கொடுத்து போகிற இப்போ அடித்து வாங்க போகிறோம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு விஜய் அவர்கள் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவருக்கு பின்னாடி ஒரு ஜோசியக்காரர், அவர் எத்தனை தலைவருக்கு பின்னாடி இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் கூடலாம் வந்து பயணிச்சுதான் சொல்றாங்க, கேள்விப்பட்டது தான் உண்மை. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரும் கூட. யார் சார் அந்த ராகவ் பண்டிட்? பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, விஜய்க்கு வந்து பிஎம், அதாவது உலகையே ஆள போறாரு, ட்ரம்ப் உட்கார வச்சு பேசி ரஷ்யா போறையும். இவர் புளிய மரத்தடி ஜோசியர், கிளி ஜோசியர். இவர் அப்போ இந்த கிளி ஜோசியர் வெற்றிவேல் நீங்கள் ஒரு நில புரோக்கராக மாறுறாரு, நில இட புரோக்கராக மாறுறாரு. அப்போது நீங்கள் ஜெயலலிதா சசிகலா அடித்த கொள்ளையை நிலமாக மாற்றிட்டு இருக்காங்க, இயற்பெயர். எங்கேருந்து வந்து இந்த ராகவ் பண்டிட் அப்போது பாஜக தலைவரோட தொடர்பை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு தொடர்பை துண்டித்து கொண்டார். இவர் நல்ல நேரம், ஜெயலலிதாவுக்கு கெட்ட நேரம். ஜெயலலிதா மரணமான பிறகு மீண்டும் அதிமுக ஆச்சு 21 வரைக்கும். அப்போது மீண்டும் வேலுமணியை போன்ற, எடப்பாடி போன்ற நபர்கள் இவனோட பலாயிரம் கோடி இருக்குது, நிலம் இருக்குது, இவன் எப்படியாவது தூக்கிட்டு வர முடிவு பண்ணும்போது சிங்கப்பூர் தப்பிச்சார். நிலமாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போது கோயம்புத்தூரில் ஒரு புரோக்கர், நல்ல புரோக்கர், ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்த அந்த காலத்து மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டிகிட்டு போய், அம்மா இவர் நல்ல ஜோசி பார்ப்பார், ப்ளஸ்ஸு நல்ல இடம்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காருமா. அப்போ சசிகலாவுக்கு சொல்கிறார், அம்மா உங்களுக்கு சகண்ட யோகம் இருக்குது, உங்களுக்கு முதலமைச்சரை வருவதற்கான அத்தனை அம்சங்களும் உங்கள் முகத்தில் தெரியுது. பின்னாடி ஒரு ஒளி வட்டம் இருக்குது. இந்த ஒளி வட்டம் வள்ளலாருக்கு இருந்தது. யாருக்கு இருந்தது? வள்ளலாருக்கு. இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா, அப்போ கோயம்புத்தூரில் எங்களுக்கு நிறைய இடம் வாங்கணும், நீ தான் எங்களுக்கு ஆஸ்தான ஜோசியர், ஆஸ்தான புரோக்கர், போ. கோயம்புத்தூரில் அந்த அம்மாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி பினாமிகளில் பாதுகாக்கிறார். அந்த இடத்த அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க, இடத்த வாங்கி அவங்களே பினாமியும் கொடுப்பாங்க. அந்த பினாமிகிட்ட கொடுத்து அந்த வருமானத்தை கரெக்டாக கொண்டு கணக்கு கொடுக்கணும். இந்த கணக்குக்குள்ளே வேணும். பலாயிரம் கோடி ரூபா நிலத்தை கொடுத்து இடம் வாங்குறாங்க.
எஸ்டேட்டெல்லாம் வாங்குறேன், கோவை, பெரியார், நீலகிரிலாம். ஒரு காலகட்டத்தில் அவர் அங்கேருந்து சென்னை வந்துடுறார். சென்னை வந்து தேனாம்பேட்டையில் ஒரு ஹைடெக் அலுவலகம்லாம் போட்டு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு, ஒரு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இடம் வாங்கி கொடுக்கறது, ஜோசியம் சொல்கிறது. இப்படி இருந்தவர் நீங்கள் அப்படியே தப்பிச்சு டெல்லி போயிடுறார். டெல்லி போன பிறகு சசிகலா தேடுனா இந்த ஜோசியத்தில் கொஞ்சம் காங்கிரஸ், பாஜக ஆட்களோடு தொடர்பு வந்துடுது. வந்த பிறகு அவர்கள் பாதுகாப்பில் இருந்து கொண்டு இந்த பினாமிகள்கிட்ட எழுதியெல்லாம் கொடுக்காத, நீயே வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஜெயலலிதா சசிகலாவுக்கு அந்த காலத்துலேயே பல ஆயிரம் கோடி ரூபா போச்சு. பல ஆயிரம் பத்திரம் மட்டும் இருக்குது, அது டூப்ளிகேட் பத்திரம். ஒரிஜினல் பத்திரம் அவர் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். நீங்கள் ஜெயலலிதாட்ட கிடைச்சா அதிக அம்போ தான். அப்போது பாஜக தலைவர்களோட தொடர்பை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு தொடர்பை துண்டித்து கொண்டார். இவர் நல்ல நேரம், ஜெயலலிதாவுக்கு கெட்ட நேரம். ஜெயலலிதா மரணமான பிறகு மீண்டும் அதிமுக ஆச்சு 21 வரைக்கும். அப்போது மீண்டும் வேலுமணியை போன்ற, எடப்பாடி போன்ற நபர்கள் இவன்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது, நிலம் இருக்குது, இவன் எப்படியாவது தூக்கிட்டு வரணும் முடிவு பண்ணும்போது சிங்கப்பூர் தப்பிச்சார். சிங்கப்பூர் ஓகே, சிங்கப்பூர். முதல் மனைவி மரணம், இரண்டாவது மனைவியோட சிங்கப்பூர் வாசி ஆயிடுறார். சிங்கப்பூர் வாசி. அப்போது அது கோயம்புத்தூர் நிலம், பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலம் போலி டாக்குமெண்ட் மூலம் விற்கப்பட்டு சிங்கப்பூர் வங்கிக்கு மாற்றப்படுகிறது. இப்போ என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இவருடைய தம்பி ஒரு பில்டர்கிட்ட 2 கோடி ரூபா கொடுத்து வியாபாரம் பண்ணுறாரு. அந்த பில்டர் 2 கோடி ரூபா கொடுத்து அதுக்கு லாபம் கொடுக்கல, லாபம் 2 கோடி கேட்குறாரு இந்த நபர். அப்போ அவர் பில்டர் கொடுக்க மறுக்கிறார். அவர் அலுவலகத்தில் உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் மூலம் ஒரு 4-5 காசு ஓலைகளை திருடுகிறார். யார்? இந்த கிளிஜோசி வெற்றிவேல் தம்பி. அவர் திருடிட்டாருன்னு ஒரு வழக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடக்குது. போன வாரம் தான் இது மோசடி, இந்த காசு ஓலையை ராகன் பண்டியுடைய தம்பி திருடி வழக்கு போட்டாருன்னு அது ஜட்ஜ்மெண்ட் வருது. உங்களுக்கு தேவைன்னா நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டாக்குமெண்ட் காப்பியே கொடுக்குறேன். அதுக்கு பிறகு சிங்கப்பூர் வாசி டெல்லி வர்றார். டெல்லி வந்த பிறகு தான் இந்த ராகவ் பண்டிட் எங்கே வர்றாரு? தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றார். வந்து எங்கே போய் சேர்றாரு? பாஜக ஆதரவோடு பாஜகவுக்கு ஜோசியம் பார்த்தவர் இப்போ தாவேக ஆஸ்தான ஜோசியர் ஆகிட்டார். பச்சை பேண்டு போடணும், சேப்பு கோட்டு போடணும், மஞ்சள் சோறு சட்டை போடணும், பொட்டு வைக்கணும், தாடி வளர்க்கணும். ஜோசப் கிறிஸ்டின் என்னவா இருக்காரு? இந்து மத அடையாளத்தோடு இருக்கார். அந்த கோட் செட்டெல்லாம் இவருடைய எல்லாம் இவர் ஐடியா தான். இவர் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, முதலமைச்சர் அலுவலக அஸ்ட்ராலஜி ஆலோசகர். திரும்ப பெற்றாங்களா? இப்போ திரும்ப பெற்றாங்களா? திரும்ப உலகத்துக்கே தெரியும் சார். திரும்ப பெற்றது போட்டது யாருக்கும் தெரியுமா? என்ன ஆலோசகர்? விஜய் எல்லா அரசு நிகழ்ச்சிக்கு போகும்போது இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது படி தான் நடப்பார். ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இருந்தாங்களே ஜோசியர்கள், ஆஸ்தான ஜோசியர்கள். அதே போல் இந்த அஸ்ட்ராலஜி ராகன் பண்டிட் இவரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா சசிகலாவிடம் ஏமாற்றிய பணம் பல ஆயிரம் கோடி ரூபா நிலம் அங்கே இருக்குது. எங்கே? கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊத்துக்குளி, பல இடங்கள் இருக்குது. இந்த ராகன் பண்டிட், இந்த கிளி ஜோசியர் இப்போது விஜயை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக மாறிட்டார். மாறிய பிறகு தான் இவர் யாரும் வெளி உலகத்துக்கு தெரியுது. விஜய் இவருக்காக இது செய்ய மாட்டாரியா? ஐஏஎஸ் போஸ்டிங்லாம் இவர் தான், ஐபிஎஸ் போஸ்டிங்லாம் இவர் தான். நல்ல வேளை பிரேமலா 2 நாள் காலி பண்ணிச்சு. இல்லைன்னா பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்கே போய் கிடப்பாங்க? இந்த கிளிஜோசி வெற்றிவேல்கிட்ட, ஐயா எனக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் வாங்கி கொடு, ஐயா எனக்கு ஈரோடு எஸ்பி வாங்கி கொடு, எல்லாம் 2 கோடி 3 கோடி கூட கொட்டிட்டு போயிட்டாரு. நான் அங்கே போய் திருட போகிறேன். பிரதீப் யாதவ் இப்படி. நல்ல வேலை இது நான் தான் 3 மாதத்துக்கு முன்னாடி செய்தி அடித்தேன். இப்படி ஏமாறாதங்கய்யா, ஏமாற்றாது. இதை பிரேமலாதா உட்கார்ந்தோன்னே யார் அந்த கிளிச்சோசிய? இவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
ஐயையோ எல்லாரும் தெரிஞ்சு போச்சே உலகத்துக்கு. அவரை அன்னை வேட்டி விடுங்கய்யா. இப்போ வெளியே வந்து உக்ரைன் வார் நிறுத்தம், விஜய் தொலைபேசி புடினோடு தொடர்பு கொண்டார், ஒரு வாரத்தில் வந்திருக்கு செய்தி. ஒரு வாரத்தில் சாப்பிடுவதா வருதா பார்த்தீங்களா? ஜெகதீஷ் பழனிசாமி வேஷத்தை வேலை இவர் எடுத்திருப்பார். இப்போ என்ன சொல்றாருன்னா உலகத்தையே ஆளப்போகுது விஜய் தான். அதாவது இந்திய நாட்டின் பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது, உலக லெவலில் அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் போகிறாரு, அன்ன போஸ்ட்டாக போகிறாருன்னு சொல்கிறாரு. யார் ஏற்று நிற்கவே முடியாது. இதை சரியாக கணித்த இந்த மிகப்பெரிய அஸ்ட்ராலஜி அடுத்த நாளே பதவி போய் தெருவுக்கு வர போகிறோன்னு கணிக்காமல் விட்டார் ஐயா. ஊருக்கெல்லாம் சொல்லுமா பள்ளி, எதை கிளி பள்ளி, அதுக்கு நல்லி துள்ளி விழுகுமா கழனிப்பார் தண்ணியில் செத்து போயிடும். போகும்போது கெவளி சொல்லுமான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சில வீடுகளில்? பள்ளி சொல்லும், பள்ளி அதான் இப்போ எங்கள் அம்மாவே நான் சொல்லியிருக்கிறாங்க, படம் அடித்தா தான் நல்லது, மெதுவாக அடித்தா போகக்கூடாதுன்னு அர்த்தமா. பள்ளியை கேட்டு தான் வெளியூர் பயணமே போவாங்க. பூச்சியை பிடிச்சிட்டு அது படுத்து கிடக்கும் பள்ளி. மொத்தத்தில் இப்போ ஒரு ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராடு, 2ஆம் நம்பர் ஃப்ராடெல்லாம் இல்லை. சைதாப்பேட்டை கோர்ட்டில் கேஸ் நடந்து அது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இவர் தான் முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி அரசு ஆலோசகர். அரசுக்கே அஸ்ட்ராலஜி தான். நல்ல வேலை தமிழ்நாடு தப்பிச்சது. பெரியார் ஆவி ரூபத்தில் வந்துட்டார். பெரியார் ஆவி ரூபத்தில் வந்து டேய் களவாணி பயிர்களாக வந்துட்டானுடா உஷாராக இருக்கான்னு சொல்லி பிரேமலதா மூலம் சட்டசபையில் கேட்டோன்னையும் விஜய்க்கு அசிங்கமாக போய் அவரை நீக்கி விட்டார். இல்லைன்னா அவர் தான் தமிழ்நாட்டினுடைய அஸ்ட்ராலஜியை கணிக்கிற ஆலோசகராக இருப்பார். அதாவது ஒரு மனைவி, முதல் மனைவி ஒரு அது இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் முதல்ல இருக்கு, இல்லை முதல்ல இருக்கு, ஆனால் இப்போ திரும்ப அது கிளம்புது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இவரே கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் ஜக்கி தன்னுடைய மனைவியை கொண்டுட்டார், இன்றைக்கி வரைக்கும் அது வழக்கே இல்லையே. சாமியார் பக்கம் அரசே போகாது, ஜோசியர் பக்கம். ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பல ஐஏஎஸ்கள் எனக்கு என்னுடைய கிளைண்ட்டு, பல ஐபிஎஸ் கிளைண்ட், லஞ்சம் வாங்குறது அதிகாரி தான், ஊழல் பண்ணுறது அதிகாரி தான், அரசியல்வாதி ஜெயிலுக்கு போகிறக்கு பணம் வாங்கி கொடுக்குறது அதிகாரி தான். அத்தனை அதிகாரிகளுமே நீங்கள் பூஜை பண்ணுறது, ஆன்மீகம், கணபதி ஹோமம், இது எல்லாம் முட்டாள்தனம். எதுக்கு? பதவி உயர்வு, லஞ்சம் வாங்கிறது, இப்படி இது போன்ற போலி பூசாரிகள், ராகன் பண்டிட்டுகளெல்லாம் போலித்தனமாக அத்தனையும் ஏமாற்றுதல், அத்தனையும் மோசடி, அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த நபர்கள் தான் மிகப்பெரிய. இந்த மக்கள்கிட்ட புத்தி இல்லை, பக்தி உள்ள வந்து புத்தியெல்லாம் வெளியேறிச்சு. பக்தி வர வர புத்தி வெளியேறிவிடும், இதுதான் உண்மை. அம்மையார் காலத்துலேருந்து போலி நிலங்கள் மோசடி பல்வேறு இவர் மேலே இருக்குது. அப்பப்போ நாடு, அதாவது மாநிலம் மாறி மாறி புழப்பம் நடத்திட்டு இருந்த இந்த ராகவ் பண்டிட்டு இவருடைய சொத்து மதிப்பு இப்போ எவ்வளோ சார் இருக்கும்? பல ஆயிரம் கோடி சேருங்கிறாங்க, பல 1000 கோடி. ஜெயலலிதாவே ஏமாற்றிருக்கார், சசிகலாவே ஏமாற்றிருக்கார். அவர்கள் மக்களை ஏமாற்றிருக்கார். சசிகலா ஜெயலலிதாவோ மக்களை ஏமாற்றினார்கள், இவர் இருவரையும் ஏமாற்றினாங்க. அதனால எதுவும் பதில் பேர் கேட்கல, சரியா போச்சு கொடுத்தாங்க. இப்போ அவருக்கு பவர் இல்லை, பணம் கொடுத்த போற இப்போ அடித்து வாங்க போகிறான். பவர் என்ன பணம் புரியல. அதிகாரிகள் அதிகாரி இல்லை, அப்பாவி மக்களை ஏமாற்றி நிலம் வாங்கி பாதி பணத்தை கொடுத்து கிரையம் பண்ணி நிறைய பேர் பணம் கொடுக்கலையா. எல்லாம் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு இந்த இடம் போதியா, சசிகலாவுக்கு போதியான்னா நம்பி கொடுப்பானா இல்லையா மக்கள்? அப்பாவி பாதி பேர் பணம் கொடுக்கல, பாதி பணம் கொடுத்தோடு சரி கிரையம் முடிச்சிருக்கு. இப்போ அவன் பூரா தேடிட்டு இருக்கான், கிடைச்சா இவனை ராகவ புழிஞ்சு எடுத்துருவான். ராகவ் பண்ணிட்டு சிக்குவாரா சார்? ராகவ் பண்ணிட்டு கண்டிப்பாக மறுபடியும் டெல்லிக்கு போயிடுவார். டெல்லிக்கு போய் இப்போ வேறு பண்ணிட்டா, இப்போ பண்ணிட்டுலாம் தெரிஞ்சு போச்சுன்னு இனிமேல் இனிமேல் வெற்றி ஜெயின் வர, அதாவது வி ஜெயின் இப்படி ஏதாவது ஒரு ஜெயின் ரூபத்தில் உள்ளே வருவார். ஏன்னா அந்த பேர் சேட்டு பேரை வச்சா தான் நம்புவான், மார்வாடி பேரை வச்சா தான் குஷல் சந்த் ஜெயின் லால், இப்படி ஒரு மார்வாடி பேர் வச்சா தான் பெரிய சேட்டு போல் இருக்கியா. நம்மளால் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், அது சேட்டு, பெரிய சேட்டு. பண்டிட்னா காஷ்மீர் மலையிலேருந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தான். இனி குஷல் சந்த் ஜெயின் சம்பாலால்
பேரை வச்சு அடுத்து அதாவது மார்வாடி ஜோசியர் ஆயிடுவார். பிஜேபிக்கு அவருக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ கூட சொல்லும்போது சொல்றீங்க பிஜேபியால் அனுப்பப்பட்டது சொல்றீங்களே தாவே. அதாவது சார், எவன் ஜோசியம் பார்க்குறானோ, எவன் மந்திரம் பார்க்குறானோ, எவன் போலிச்சாமியாரோ ஈஸியாக பிஜேபியில் சேர்ந்தாலும். அங்கே அதான் காவி ட்ரெஸ் போட்டிருக்கணும். காவி ட்ரெஸ்ஸு, கழுத்தில் கொட்டை, உத்திராட்ச பட்டை, காலில் கட்டை, கழுத்தில் உத்திராட்ச கொட்டை இருந்தால் அவன் பெரிய ஆன்மீக அவ்வளோதான் கால் விடுவான். அக்கிஸ்டாக இருப்பான், ஜெயிலிருந்து நேரத்தான் வந்திருப்பான், யூனிஃபார்மாக மாட்டிட்டு சேப்பு பல எங்கே தான் நெய்றானுங்களும் தெரியல. இந்த துணியை டக்குன்னு கொண்டு வந்து போட்டோன்னையும் ஆன்மீக குருன்னு அவ்வளோ பேர் உழுந்து கிடப்பான். நம்ம ஒரு பூசாரி கோட்டை அடிச்சிருப்பான் நைட்டில், அந்த வாசம் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ஆத்தா அருள்றாங்குவான், அவ்வளோ பேர் உழுந்து கிடப்பான். பார்த்துருக்கீங்களா? இப்பவும் நடக்குது. என்ன பண்ணுது தமிழனை வர பெரியார் மீண்டும் பிறக்கணும். இல்லை பாஜக தான் தாவேக்காவுக்கு அனுப்பிச்சு அப்படி சார். பல பேர் அனுப்பியிருக்கு சார். அதே மாதிரி ஒருத்தர் சார், பல பேர் மொத்த தாவேக்காவும் பாஜக. ஆமாம் பாஜக. அவர் ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சராக இருக்கிறார். ஆமாம் பொட்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? பொட்டு வச்சிருக்காரு, கையில் கயிறு கட்டியிருக்காரு. எல்லா மதத்தையும் நேசிக்கிறாரு. ஆமாம். தொப்பி போட்டால் நல்லா இருக்கும். தொப்பி போட்டு யா அல்லாஹ் இந்து முஸ்லீம் ரஹீம் ராமன் எப்படி நல்ல முதலமைச்சர். தொப்பி போட்டார்னா ரஹீம், பொட்டு வச்சா ராம் ரஹீம். ஆல்ரெடி இப்படி ஒரு பேரில் ஒரு போலிச்சாமியார் இருக்காரு. ஆமாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.